ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு சுவையான ரெசிபி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் வானலை வச்சுட்டேன். வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்துடலாம். ஆமாங்க, நான் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச வெண்டைக்காய் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்க போகுது. அதுக்கு தேவையான வெங்காயமும் தக்காளியும் பூண்டும் வச்சுருக்கேன். பூண்டு உரித்து தட்டி வச்சுருக்கோம். எந்த ரெசிபிக்கு பூண்டு முழுசாக போடணும், தோல் உரித்து தட்டி போடணும், எந்த ரெசிபிக்கு தோல் உரிக்காமல் தட்டி போடணும் அப்படின்லாம் நிறைய இருக்குது. இப்போ நான் வானல் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிட்டேன். வானலுமே காஞ்சிடுச்சு, எண்ணெயும் காஞ்சிடுச்சு. கடுகு உளுந்து எடுத்து போட்டுட்டேன். தட்டி வச்ச பூண்டும் பச்சை கருவேப்பிலையும் போட்டுட்டேன். ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்க போகிறோம். எப்பயுமே வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு வெண்டைக்காய் பிடிக்கும். எந்த மாதிரின்னு கேட்குறீங்களா? நல்லா வதங்கணும். வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் நல்லா வதங்கணும். நம்ம வெங்காயம் வதக்கிட்டு அதுலேயே போட்டு நம்ம வதக்கணும். அது எப்படி வதக்கணும்னு சொல்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிட்ட பிறகு நான் மஞ்சள் பொடி சேர்த்துட்டேன். இப்போ வெண்டைக்காயும் சேர்த்தாச்சு. சரிங்களா? வெண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கணும். எப்படி வதக்கணும் அப்படி சொன்னால், நம்ம வதக்கும்போது அந்த நூல் மாதிரி தெரியவே கூடாது. பிசு பிசுன்னு நூல் மாதிரி மாட்டவே கூடாது. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. நான் வதங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த தக்காளியோட ஜூஸையும் சேர்ந்து வெண்டைக்காய் இன்னும் குக் ஆகிடும். சென்டர் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டு தக்காளியை வதக்கிட்டு, இப்போ கொஞ்சம் தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக அரிசி மாவு. அது காரத்தை குறைக்கிறதுக்கும் டேஸ்ட்டுக்கும் நான் எப்பயுமே சேர்க்குற டிப்ஸ் அதுதான் அரிசி மாவுங்க. இப்போ நல்லா வதங்கிட்ட பிறகு மசாலா போட்டு பரட்டி விட்டுட்டு பருப்பு வேக வச்ச தண்ணியை மட்டும் சேர்த்துருவேன். ஃபஸ்ட்டு நான் பருப்பு வேக வச்ச தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு, நம்ம அப்புறமா அந்த மசிச்சு வைக்கவே தேவையில்ல. 2 விஷயத்தில் நல்லா மசிஞ்சு வந்துடுது. குக்கரில் வைக்கிறதுனால மசிஞ்சு வந்துடுது. இப்போ நல்லா தலை கொதிச்சிட்டு இருக்குது. நம்ம அந்த பருப்பை எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம அந்த பருப்பெல்லாம் இதில் சேர்த்தோம்னா ஒரு மாதிரி குழ குழன்னு இருக்க மாதிரி இருக்கும் சில பருப்பு வகைகள். இப்போ நான் அந்த பருப்பை சேர்த்துட்றேன். ஒரு கொதி வந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பை சேர்த்துட்றோம். சேர்த்துட்டு அதை அலசி ஊற்றிட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு, இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம தேவையான புளி கரைசல், அந்த குழம்புக்கு தேவையான புளி கரைசலை இப்போ சேர்த்துக்கலாம். உடனே சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரணும் அப்படின்ட்டு விட்டுட்டு நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்கணும், காய் வேகணும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம வெண்டைக்காய் வதங்கும் போதே நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா சுருண்டு வந்துடுச்சு. அதனால் நிறைய நேரம் கொதிச்சாதான் புளி ஊற்றணும் அப்படின்னு கிடையாது. ஒரு கொதி வந்துட்டோடனே நம்ம புளியை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டு கொதிச்சதுனாலே போதும். ஒரு 10-15 நிமிஷத்தில் நல்லா சாம்பார் ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா தலை கொதிச்சிட்டு சூப்பராக இருக்குது. முடிஞ்சிடுச்சு, ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் எப்பயுமே எல்லா ரெசிபிக்குமே பச்சை கருவேப்பிலை சேர்ப்பேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்க போது. நீங்களும் தயார் பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி தான் செய்வீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செய்யலைனாலும் பார்த்து செய்துக்கோங்க. நான் வெண்டைக்காய் சாம்பார் ஊற்றி சாப்பிட போகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.